நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த தமிழ்நாட்டில் பார்க்கும்போது ஜனவரி மாதம் ஒரு ஜல்லிக்கட்டு மாதமாக தான் பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு தன்னெழுச்சி நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காத்தே தீர்வோம் என்பதற்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக மிகப்பெரிய அளவிலான தன்னெழுச்சி போராட்டங்களை நடத்தினாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மாணவருடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளம் மூலமாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக பார்க்கப்பட்டது. அந்த உறுதித்தன்மையும் மிக அழகாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவங்களுடைய எழுச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய அனைத்து பகுதியிலும் போராட்டங்கள் நடந்துச்சு. அதில் சில வன்முறை சம்பவங்களும் தவிர்க்க முடியாமல் நடந்திருக்கு. இதில் திருச்சியில் எப்படி தொடங்கியதோ அந்த 6 நாட்களும் அதே போல் ஒரு போராட்டம் அழகாக நடந்து அதை வெற்றியும் அடைஞ்சிருக்கு. இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல் இந்த காவல்துறைக்கும் இந்த பங்கு இருக்குன்னு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருச்சியினுடைய துணை காவல் ஆணையர் அவர்கள் நம்மிடம் இருந்திருக்காங்க. அவரிடம் இது எப்படி கையாண்டாங்க, இது எப்படி சாத்தியமாது என்பது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் சார். தமிழ்நாட்டில் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இது ஒரு பேச்சாற்றல் மூலயமாகவே இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்றப்போ இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேச இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மயில்வாகன் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே தெரியும். இந்த சமூக வலைதளம் மூலமாக மிகவும் ஒரு பிரபலமான ஒரு நேராக பார்க்கப்படுறீங்க. இப்படி பார்க்கும்போது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. முதல்ல சமூக வலைதளங்களில் பிரபலமான ஒரு மனிதராக ஆக்கியதற்கு, பிரபலமான ஒரு காவல்துறை அதிகாரியாக என்னை அடையாளம் காண வைத்ததற்கு மாணவர் சமுதாயத்திற்கும் இளைஞர் சமுதாயத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால், நான் என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் பக்கத்தில் இருக்க மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன்கிட்ட இருக்கேன். நான் படித்தது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜில் படித்தேன். யூஜி ஈரோடு வாசவி காலேஜில் படித்தேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக சென்னை டெல்லி 2 இடத்துலையும் ப்ரிப்பேர் பண்ணேன். யூபிஎஸ்சியில் எனக்கு மெயின்ஸில் கிடைக்கல. பட் பை த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நான் தேர்வாகி 2003 டிஎஸ்பியாக நான் பணியில் அமர்த்தப்பட்டேன். நீங்கள் நிறைய அரசியல் கட்சிகள் போராட்டம், அது மட்டும் நிறைய சங்கங்களுடைய போராட்டம், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க, ஒரு கலவரங்களையும் பார்த்துருப்பீங்க. அப்படின்றப்போ அது எப்படி இருக்குது? இந்த மாணவருடைய போராட்டத்துக்கும் இதற்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? நிறைய போராட்டங்களை பார்த்திருக்கின்றோம். சாதி சார்ந்த, அரசியல் சார்ந்த, மதம் சார்ந்த அல்லது உரிமை சார்ந்த நிறைய விஷயங்கள் சம்பந்தமாக போராட்டங்கள் நடைபெற்று இருக்கின்றன. இதுலேயும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அதில் ஒரு பின்னணி இருக்கும். ஏதாவது ஒரு பின்புலமோ ஏதாவது ஒரு பின்னணியோ இருக்கும். இங்கே மாணவர்கள் எந்த ஒரு சாயமும் இல்லாமல் மாணவர்கள் இளைஞர்கள் என்ற 2 கருத்தை மட்டுமே மையமாக வைத்து தமிழன் என்ற உணர்வோடு, அந்த தமிழன் என்பதுதான் அவனுடைய பலமாகவும் அவனுடைய பின்னணியாகவும் அமைந்தது. அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு இவற்றிற்காக போராட வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு அவன் போராடியதுதான் இந்த போராட்டத்துடைய மிக மிக சிறப்பான ஒரு அம்சம். நிச்சயமா இது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அதற்காக ஒரு தலைவர்கள் இருப்பாங்க, அதை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம். இப்போ ஒரு சில கட்சிகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டு இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தலாமான்னு பேசிக்கிட்டு இப்போ ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இதில் இங்கே யாருமே தலைவர்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 56 மாணவர்களும் தலைவராகத்தான் கருதப்பட்டாங்க. அப்படின்றப்போ இது எப்படி வழி நடத்த முடிஞ்சு? இப்போ யாரை வச்சு நீ அந்த கோஆர்டினேஷன் எப்படி பண்ண முடிஞ்சு? டிஃப்ரெண்ட் காலேஜிலிருந்து லீட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய நல்ல ரேப்பை வச்சுக்கிட்டாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக இருந்தது. 2வது நாள் ஓரளவுக்கு மெருகேறிச்சு. அதே போல் தான் காவல்துறைக்கும் பந்தோபஸ்து கொடுக்கறதுலையும் சிக்கல்கள் இருந்தது. 2வது நாள் 3வது நாள் போகும்போது நல்ல ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. நல்ல பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், எவ்ரிதிங் வாஸ் ஸ்ட்ரீம்லைன்டு. அப்போ ஒவ்வொரு காலேஜிலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்களே டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் சுத்தம் செய்வதற்காக, ஒருத்தவங்க ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்காக, இன்னொருத்தர் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்காக, லேடிஸுக்குன்னு தனி பிளேஸு, இன்னும் ஜென்ஸுக்குன்னு தனி பிளேஸு, வரவங்களுக்கெல்லாம் பார்க்கிங்கு எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது, தனியாக இருக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருந்தோம். அப்போ ஒவ்வொரு காலேஜிலிருந்தும் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்த இளைஞர்கள் அவங்கவுங்க கொஞ்சம் பேர் வாலண்டியர்ஸாக வந்தாங்க. அந்த வாலண்டியர்ஸ் முன்னாடி இருந்து அவங்கள ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபெமிலியரைசேஷன், அந்த ஃபெமிலியரைசேஷனில் நம்ம எது சொன்னாலும் வாலண்டியர்ஸ்கிட்ட சொன்னோம். அவங்க போய்
மற்ற மாணவ மாணவிகள் கிட்ட சொன்னாங்க. இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வன்முறைகள் நடந்திருக்கு. திருச்சியை தவிர்த்து பார்க்கும்போது சென்னையாகட்டும் சரி, மதுரையாகட்டும் சரி, கோவையாக இருக்கட்டும் சரி, சென்னையில் அதிகப்படியாக நடந்திருக்கு. அப்படின்றப்போ அந்த காவல்துறை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சமூக விரோதிகள், தேச விரோதிகள் வந்து உள்ளே ஊடுருவிட்டாங்க, இதன் காரணமாக தான் வந்து இந்த வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ அது என்ன தமிழகம் முழுவதும் ஊடுருவினவங்க திருச்சியில் மட்டும் ஏன் ஊடுருவலையா, இல்லை வந்து அது எப்படி அது பார்க்கப்படுது, ஏன் இந்த பகுதியை மட்டும் விட்டு விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள், பல கேள்விகள் எழுது இல்லையா? இல்லை, அதற்கு தான் 11th அன்னைக்கு அசம்பிள் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய பேர் அந்த இன்ட்ரூஷனை நம்ம பார்க்க முடிஞ்சுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 11th அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அதை வெளிப்படையாகவே பேச முடிஞ்சுது. அதில் நான் எந்த விதமான ஒளிவு மறைவுமே வைக்கல, பூசி மொழுக வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. நேரடியாகவே போட்டு உடைச்சோம். சிலர்கிட்ட போய் நீ வந்து திசை திருப்ப பார்க்குற அதை வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வெளிப்படையாக அவங்ககிட்ட சொன்னோம். அவங்கள அவ்வப்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் போய் மட்டுப்படுத்திக்கிட்டுமே தான் இருந்தோம். அதே போல் அந்த 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கடைசியில் அந்த வைரல் வீடியோ டிஸ்பர்சல் ஆகிற சமயத்தில் கூட சில சக்திகள் அவர்களை பிடித்து வைத்திருக்கத்தான் பார்த்தார்களே தவிர அவர்களை அனுப்புவதற்கு ஆயத்தமாக இல்லை. பட் அதையெல்லாம் தாண்டி மாணவர்கள் மனதை கரைத்து நம்பிக்கை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு சவாலாகவும் இருந்தது. அது ஒரு நல்ல அனுபவமாகவும் இருந்தது. தெளிவாக சில இன்புட் நம்மளுக்கு கிடைச்சது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அமைப்புகளுடைய எண்ணமும் இதுதான். மாணவர்கள் போலவும் இளைஞர்கள் போலவும் அவங்க வந்து போராடிட்டு இருக்கும் பொழுது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவர்கள் போலீஸை எதிர்ப்பாங்க, போலீஸுக்கிட்ட இருந்து பிரச்சனைகள் வரும். அப்போ தான் அந்த போராட்டத்தை திசை திருப்பணும். ஆன்டி நேஷனல், ஆன்டி ஸ்டேட், ஆன்டி பாலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் நாம் போய் நடவடிக்கை, இப்போ 10 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் இருக்கிறான்னு சொன்னால் அவங்கள போய் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அவங்க மீதி 8 பேரை ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதுவும் இன்டெலிஜென்ஸ் தான், அதுவும் காவல்துறையுடைய அணுகுமுறை தான். அதனால அவங்கள எவ்வளோ தூரம் வந்து தனிமைப்படுத்தி புரிய வச்சு பண்ணணுமோ அதைத்தான் செஞ்சோம். திருச்சியில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வெற்றி பெற்று விட்டது. உங்களுடைய தலைமையில் ஒரு செவனே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி போராட்டத்திற்கு நீங்களும் மிகப்பெரிய அளவிலான ஒரு உறுதுணையாக வந்திருக்கீங்க. அந்த காவலர்களுடைய ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஏன்னா அனைவரும் தமிழர்கள் அப்படின்றப்போ அவங்களுக்கும் அந்த உணர்வு இருந்திருக்கும், உங்களுக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது அப்படின்றப்போ அது எப்படி இருந்தது? மற்ற போராட்டத்துக்கும் இந்த போராட்டத்திற்கும் காவல்துறையினுடைய ஒரு வண்ணம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அதோ ஃபஸ்ட்டு 2 days மட்டும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ரிமைனிங் 4 days வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு டேலேயே இருக்கும் பொழுது செகண்ட் டே இன்னும் பெட்டராக ப்ரிப்பேர் ஆனோம். கமிஷனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த மையத்தை, அந்த போராட்ட இடத்த மட்டும் மையமாக வச்சு நான் கிரைம் அண்ட் டிராஃபிக் டிசிபி 2 பேரும் பொறுப்பெடுத்து செய்துக்கிட்டோம். கமிஷனர் அவர்கள் அவருடைய எஸ்எஃப் வச்சுக்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் த சிட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. மேலும் ஆஃபீஸர்ஸு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியர் கட்டான ப்ரீஃபிங் கொடுத்துருந்தோம். நான் அதை வந்து பெருமைக்காகவோ அல்லது இதுக்காகவோ சொல்லலை. ஏன்னு கேட்டால் இந்த விஷயத்தில் தலைமை என்ன நினைக்கின்றதோ, கமிஷனர் என்ன நினைக்கின்றார்கள், நாம் என்ன நினைக்கின்றோம் அப்படிங்கிறது கடைமட்ட காவல்துறை ஆளுநருக்கு போய் சேரணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தோம். காவல்துறை தனியாக தெரிய வேண்டும் என்பதற்காக ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டை பகல்லே கொடுத்துருந்தோம். திருச்சி சிட்டி போலீஸ் என்று அதில் அச்சிடப்பட்டிருக்கோம், கரெக்டாக கொடுத்தோம். ஏன்னா அதில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கூடியிருக்கிற நேரத்தில் அந்த காக்கி யூனிஃபார்மில் போய் அங்கே நிற்கும் பொழுது காவலர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, மாணவர்களுக்கும் காவல்துறையினர் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் காவல்துறையும் உங்களோடு இருக்கின்றது என்ற நம்பிக்கையும் சில இந்த விரோத சக்திகள் வந்தது இல்லையா, அவங்களுக்கும் அது தனிப்பட்ட முறையில் தெரியும். தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும், உயரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும் அங்கே ஒரு காவல்காரர் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஃபியர் கான்சியஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங்கை இது பண்ணுறதுக்காகவும் இந்த சிஸ்டம் கொடுத்துருந்தோம். ரொம்ப பளிச்சின்னு தெரிஞ்சது ஒரு விஷயம். ஒவ்வொரு எஸ்ஐக்கிட்டையும் ஒரு சில லோக்கல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ப்ளஸ் ஹோம் கார்டு, ஏஆர், டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி அவரால் எவ்வளோ பேரை தன்னுடைய கமாண்டில் வச்சுருக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்தோம். அதுக்கு மேலே கொடுத்தோம்னு சொன்னால் கமாண்ட் மீறிடும். அது ரிப்பீட்டடாக மைக்கில் வச்சு அவங்ககிட்ட உங்களுடைய ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ஸ்ட்ரென்த் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய அதர் ரேங்க்ஸ் அங்கே போயிடக்கூடாது, இங்கே போயிடக்கூடாது. ஒரு டிராஃபிக் ஆயிரும், ஒரு கூட்டம் வரும், உடனடியாக எல்லாரும் அங்கங்கே போய் செயல்படுவாங்க, உடனடியாக அந்தந்த இடத்துல பிரிஞ்சு போயிடக்கூடாது. எகைன் அந்த ஸ்ட்ரென்த்தை கலெக்ட் பண்ண வேண்டியது, அவங்க பொசிஷனில் இருக்க வேண்டியது. ஸோ அந்த எம்ஜிஆர் ரவுண்ட் அபவுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே கிளியராக வச்சுருப்போம். எக்ஸப்ட் மீடியா பர்சன்ஸ் வேறு யாரையுமே அந்த இடத்துல அலோவ் பண்ணல.
அந்த ரவுண்டானா வந்து எவ்வளோ தூரம் கிளியராக வச்சுருக்கணுமோ அவ்வளோ தூரம் வச்சோம். ஒருத்தர் 2 பேர் உள்ளே வந்தால் கூட ஒரு 360 டிகிரிக்கு கேமராஸ் பிளேஸ் பண்ணதுனால அங்கே கேமரா வெஹிக்கிள் வச்சுட்டு மைன்யூட்டாக ஒருத்தரை ஜூம் பண்ணி கூட பார்க்குற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்த முடிஞ்சது. ஸோ அந்த லைன் ஆஃப் கமாண்ட், செயின் ஆஃப் கமாண்ட் ரொம்ப 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 தெளிவாக இருந்தது. கமிஷனர் பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, என்ன தகவல் என்பது எஸ்ஐ வரைக்கும் போய் மைக்கில் சேர்ந்துடும். மைக்கில் இருந்து பக்கத்தில் இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் ஒரு இடத்துல 2 வீலர் ஒன்று எக்ஸஸாக போகிறான், ஒருத்தன் மாட்டை பிடிச்சிட்டு வரான், ஒருத்தன் குதிரையை பிடிச்சிட்டு வரான், ஒருத்தங்க அங்கேருந்து இங்கே வராங்க அப்படிங்கும்போது தயார் நிலையில் இங்கே இருக்கிறவங்க இருந்தாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் கிட்டத்தட்ட 400லேருந்து 450 500 பேரை நம்ம வந்து என்டையர் சிட்டியில் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது இருந்தது. இது வந்து இதுக்காக மட்டும், இது தவிர டிராஃபிக் மற்றதெல்லாம் பார்த்தோன்னா 600 பேர் வரைக்கும் இருக்கும். நிச்சயமாக நேரடியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட மாணவர்கள் வந்து அந்த புறமும், இது ஒரு காக்கி சட்டை அறிந்த ஒரு போராட்டக்காரர்கள் இந்த புறமும் வருதுன்னு தெரியுது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நட்பு ரீதியாக பழகும்போது அது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் இரவுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். குளிர்காலமாக இருந்தது, மழை பெய்து கொண்டே இருந்தது. அப்படின்றப்போ இரவு நேரங்களில் வந்து இப்போ பகல் நேரங்களில் பிரச்சனைகள் வேறு, இரவு நேரங்களில் அது ஒரு வேறு மாதிரியாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இயக்கங்கள் வந்து இதுக்கான வந்து பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்படின்ற இரவு நேரங்களில் எப்படியாப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சு, அது எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லலாம். அதுக்கு பகலுக்கும் இரவுக்கும் என்ன வித்தியாசப்பட்டது? 3வது நாளோ 4வது நாளோ நல்ல கனமழை. இளைஞர்கள் அவர்களுடைய வயது, அவருடைய உற்சாகம், அந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான சந்திப்பு ரேர் கேஸில் தான் நடக்குது. ஸோ அந்த உற்சாகத்தில் வெயிலையும் அவங்க வந்து எனர்ஜி குறையாமல் போராடிட்டு இருந்தாங்க, பனியிலையும் எனர்ஜி குறையாமல் இருந்தாங்க. மழை பெய்ஞ்ச உடனே ஜென்ரலாகவே நேச்சுரலாக சொல்லுவோம், மழை என்பது ஒரு க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல ஆயுதம் அப்படின்னு பரவலாக பேசுவோம். ஆனால் மழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உற்சாகம் இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த டைமில் மழை பெய்த பொழுது பந்தோபஸ்தில் நிறைய மழைகளையும் வெயிலையும் பனியும் பார்த்தவங்களுக்கே மழை பெஞ்ச போது நமக்கு உற்சாகம் இருக்காது இல்லையா? காவலர்கள் நின்றதும் அங்கங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பான பகுதியில் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. நான் செஞ்சேன். மாணவர்கள் உற்சாகத்தோடு இருக்கும்பொழுது அந்த வாலண்டியர்ஸ் ரோட்டில் வந்து கைக்கு எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. காவல்துறையும் அதை விட்டு விடக்கூடாது, காவல்துறையும் உடனடியாக இறங்கணும்னு சொல்லிட்டு நான் போய் நின்னேன். ரெயின் கோட்டை போட்டாச்சு, உடனடியாக போய் நின்று உடனே மைக்கு பிடிச்சி எல்லாத்திட்டும் சொன்னேன், யாருமே அந்தந்த செக்டாரில் இருக்கிறவங்க ரெயின் கோட்டை போடுங்க, மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, இதுதான் கம்யூனிகேஷன். ஏன்னா ரெயின் வரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட எல்லாருமே ரெயின் கோட் கொண்டு வந்துருக்க மாட்டாங்க. ரெயின் கோட் கொண்டு வந்திருந்தவங்க ரெயின் கோட் போடுங்க, ரெயின் கோட் போடலைன்னா கூட பரவாயில்ல, மழையில் நனையுங்கள், தப்பு கிடையாது. மழை பெய்யும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு காவல்துறை தவறிவிட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வரக்கூடாது. அந்த மாதிரியான சொல்லுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. வெயிலையும் அதே போல தான் விட்டு கொடுக்கவில்லை. புகை, தூசு, பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ வந்து போயிட்டே இருந்த வெஹிக்கிள் அது எல்லாத்தையுமே பாதிச்சது. தென் இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலுமே நம்ம ஸ்ட்ரென்த்து குறைக்க கிடையாது. அந்த நைட் ஷிஃப்ட்டில் வந்து டிசி கிரைம் அண்ட் டிராஃபிக் இருப்பாங்கன்னா அவங்களுக்குரிய ஸ்ட்ரென்த்து ஏசிபிசி யார் அந்த ஸ்ட்ரென்த்தை அப்படியே வச்சுருந்தோம், குறைக்கவே இல்லை. நைட் ஷிஃப்ட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா விஜிலண்ட்டோட மாணவர்களையும் மாணவிகளையும் இருந்தோம். பொதுவாக மாணவிகள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாலண்டியர் திட்ட சொல்லி மாணவிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 12, 1 மணி 1:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. சிலர் தங்கிப்பாங்க, மற்றவங்களாம் அப்படி போயிடுவாங்க. ஸோ இரவு நேரத்திலேயே ரொம்ப காசியஸாக இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதை நல்லபடியாகவே செய்தோம். அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு முதல் நாள் வந்து இந்த காவல்துறை வந்து எல்லா கூட்டத்தையும் கலைக்க பார்க்குறாங்க, எங்களுடைய போராட்டத்தை நடத்துறதுக்கு வந்து வழிவிடலை, ஒவ்வொரு திசை திருப்பி எங்கள் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் 2ஆம் நாள் வரைக்கும் சொன்னாங்க. அதை ஏன் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் திட்டமிட்டீங்களா? அதற்கான காரணம் ஏதாவது? இல்லை, கலைக்கிறதுக்கு திட்டமே கிடையாது. நம்ம கலெக்டரேட்டில் இருந்த 1500-2000 பேரை வந்து அங்கே அவங்கள வாலண்டியராக கலைஞ்சி போகும் பொழுது கலைஞ்சி போனவங்க எகேன் இங்கே வந்தாங்க. வந்த பிறகு எம்ஜிஆர் சிலையை சுற்றி டிராஃபிக் ஜாம் ஆச்சு. உடனே சொன்னால் உள்ளே போய் உட்காருங்க, உள்ளே போய் நீங்கள் இது பண்ணலான்னு சொன்னோன்னே உடனே அந்த டிராஃபிக் பாயிண்ட்டை தள்ளி அந்த சிக்னல் கிட்ட இருந்து உட்காந்தாங்க. ஃபஸ்ட்டு டே சிக்னலை தாண்டி ஸ்வெல்லாச்சு க்ரௌடு, டிராஃபிக் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. 2வது அதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது நல்ல உள்ளே தள்ளி போட்டோம், அதை உட்காந்துக்கிட்டாங்க.
அதனால நம்ம எந்த டைம்லையும் வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அதை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண தான் செஞ்சோமே ஒழிய கலைக்கணும் போகணும் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அரசு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து வெளிப்படையாக சொல்லி சொல்லி இந்த நடவடிக்கைலாம் எடுத்துட்டாங்க. அப்படி என்ற விஷயம் தெரிந்த பிறகு நீங்கள் கலந்து போவது நல்லது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு 50,000 மாணவர்களை நீங்கள் வந்து பேசியே நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க. லத்திகளை வந்து காட்டாமல் ஒரு வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி அந்த மாணவர்களை கலைச்சிருக்கீங்க அப்படின்றப்போ இதுக்கான திட்டங்கள்லாம் யார் போட்டு கொடுக்கறது? கொஞ்சம் சவாலான விஷயமா இருந்தாலும் கூட ரொம்ப அவங்களுடைய கேதரிங் தான் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம வந்து பீதி அடையக்கூடிய வகையில் நாம் ஒன்றும் நினைக்கல. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது 11ஆம் தேதியே டைப் ஆஃப் அஜிடேஷன் எப்படி இருக்கும், இந்த காம்போசிஷன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கணிப்பு இருந்தது. ஸோ கமிஷனர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்கீம் அதுக்கு தகுந்தாப்புல போட்டோம். கடந்த 5 நாட்களாக இன்று 6வது தினம் ஒரு நாள் கூட நீங்கள் போக்குவரத்தை பாதிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளலை. நிறைய ஆம்புலன்ஸ் போச்சு, நிறைய வாகனங்கள் போச்சு. ஒரு நாள் கூட நீங்கள் எந்த விதமான பொதுஜனத்துக்கும் ஹாஸ்பிட்டல் இதுக்கும் நார்மல் லைஃபுக்கும் பாதிப்பில்லாத வகையில் நீங்கள் நடந்துக்கிட்ட நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அரசு முயற்சி எடுத்த பிறகும் நிறைய மாணவர்கள் கலைந்து போவதற்கு தயாராகி கலைந்து போன பிறகும் நீங்கள் ரோட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்குதுன்னா இது தமிழனுடைய போராட்டமா? உண்மையிலேயே தமிழ் உணர்வும் இந்திய உணர்வும் இருக்கக்கூடிய மாணவர்களாகவும் இளைஞர்களாக இருந்தா முதல்ல ரோடை விட்டு எழுந்து ஓரவாங்க, நான் மறுபடியும் பேசுறேன்னு சொன்னேன். ஸ்பான்டேனியஸாக எழுந்துட்டாங்க, உடனடியாக எழுந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் அந்த ஆர்குமெண்ட் வந்துச்சு, சார் நீங்கள் இப்படி சொன்னீங்க போலீஸ் எங்களை இழுத்துட்டாங்கன்னா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எகைன் லவுட் ஸ்பீக்கர் ஃபிட்டட் வெஹிக்கிளை கொண்டு வந்து மைக்கில் பேசினேன். அப்போ தான் சில கருத்துக்களை சொன்னேன். பெற்றோர்கள் உங்களை போராட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. எதற்காக? ஜல்லிக்கட்டும் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பி வச்சாங்க. கரெக்டு. இந்த மாதிரியான போராட்டத்துக்கு போகிற மாணவனும் இளைஞர்களும் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் நம்ம குழந்தை பங்கு வகித்தான், அதில் வெற்றி பெற்று வந்திருக்கிறான் அப்படிங்கிறது எப்படி புறநானூற்று தாய் தன்னுடைய போர்க்களத்துக்கு அனுப்பி நெஞ்சில விழுப்புன்னு வாங்கிட்டு வந்தா பாராட்டுவாளோ அதை போல நீ போராட்டத்திற்கு போயிட்டு வெற்றியோடு திரும்பினா நீ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அதை விடுத்து நீ போராட்டத்திற்கு போய் கலவரத்தில் ஈடுபட்டோ அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் ஈடுபட்டோ காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு ஆளாகி அதற்கு பிறகு வீடு போகிறத வந்து எந்த புறநானூற்று தாயும் தமிழ் தாயும் விரும்ப மாட்டாங்க. பெற்றோர்களும் அதை போற்ற மாட்டார்கள். பொதுமக்கள் உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தில் பேசுகிற உடனே அதை கண் முன்னாடி கலைஞ்சது தான் எனக்கு வந்து பெஸ்ட் ஸ்பீச்சாக நான் நினைக்கிறேன். சொல்ல உடனடியாக நடந்தான் அந்த உணர்வு மிக்க அந்த தமிழ் மாணவர்களையும் மாணவ செல்வங்களையும் கண்டு உண்மையிலே நெக்குருகி போன சம்பவம் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு பேசின பிறகு நான் அப்புறம் உங்களுடைய இஷ்டம்னு சொல்லி கிளஞ்சி இப்படி திரும்பும்போது ஒரு மூமெண்ட் கிடைச்சிது. நல்ல மாணவர்கள் நம்ம மேலே இருக்க நம்பிக்கை இதையும் வச்சுட்டு இருந்து காலையிலேருந்து பார்த்தவங்க கொஞ்சம் கலைய ஆரம்பித்தாங்க, இன்னும் நல்லா பயன்படுத்திட்டேன். சிலர் மறுபடியும் அந்த இடத்துல பண்ணாங்க, அது ரெக்கார்ட் ஆகலை. பட் நான் சொன்னேன் இதில் மாணவர்கள் எல்லாம் கலைந்து போவார்கள். மாணவர்கள் கலைஞ்சி போன பிறகு வேற யாராச்சும் மறுபடியும் அவர்கள் வந்து கலைஞ்சி போறதை தடுத்தானா அவருடைய முகத்திரை நான் கிளிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சவால் விடுற விஷயமா பேசினேன். அது மற்றவர்களுக்கு ஒரு பயத்தையே கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ரெக்கார்ட் ஆகல, பட் அதை நான் ஓங்கி தான் பேசினேன். ஏன்னா எனக்கு அது தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த ஃபியர் அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அகெயின் மாணவர்கள் தே ஸ்டார்டட் ஹேண்ட் ஷேக்கிங் வித் த போலீஸ், ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம வந்து மாணவர்கள் வந்து போலீஸை வந்து நல்லா பார்க்கின்ற பொழுது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஏன்னா அவர்கள் வந்து நல்ல சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்கரேஜ் பண்ணணும். இந்த நேரங்களில் தான் இதே நேரங்களில் தான் பார்க்கும்போது இந்த மாணவர்கள் எப்படி நீங்கள் முதல் நாள் வந்து இது விளையாட்டுத்தனமான பசங்க இல்லை அப்படிங்கிறத முதல் நாள் பார்த்துருப்பீங்க, கடைசி நாளுக்கும் அந்த முதல் நாளுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு? மாணவர்கள் தான், ஆனால் அவர்கள் உலகத்திற்கு ஆசிரியர்களாக நிறைய விஷயங்களை உணர்த்தியிருக்கின்றார்கள். நிறைய விஷயங்களை அரசியலாகட்டும் சரி, அதிகாரமாகட்டும் சரி, பெற்றோர்களாகட்டும் சரி, எல்லோருக்குமே மிகப்பெரிய பாடத்தை அவர்கள் விட்டு சென்று இருக்கின்றார்கள். இந்த சமுதாயம் அவருடைய உணர்ச்சியையும் எழுச்சியையும்
அவருடைய நம்பிக்கையும் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவங்க நம்ம மேலே இப்போ கொடுத்துட்டு போயிட்டாங்க. பெரியார் சுயமரியாதையை தந்த பெரியாரும் சரி, திராவிட இனத்தை உலகத்துக்கு அடையாளம் காட்டிய பெரியாரையும் நாம் தான் வைத்திருந்தோம். ராஜாஜியையும் நாம் தான் நம் தமிழர் தான். காமராஜரையும் நாம் தான் கொண்டாடினோம். கக்கனையும் நாம் தான் கொண்டாடினோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் பேரை மேற்கோள் காட்டி தான் நாம் செய்யக்கூடிய நிலை இருக்கின்றதை தவிர நம் பேரை மேற்கோள் காட்டுவதற்கு நாம் படுகின்ற அளவில் நாம் செயல்படுகின்றோமா என்ற பெயர்தான் என்ற கேள்விதான் இப்பொழுது. அவர்கள் போல் இவர்கள் என்று சொல்கின்றோமே தவிர இவர்கள் போல் வரணும் அப்படிங்கிறது இல்லையே. அந்த நம்பிக்கை மக்கள் மாணவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் நிறைய அவங்க புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகிவிட்டது. அதே போலவே மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, மாணவர்கள் அவர்கள் நல்ல வழியில் போய் கொண்டிருக்கின்றார்கள், நல்ல வழியிலேயே போக வேண்டும். அவர்கள் அப்படியே உணர்ச்சி பிளம்பாகவே அவர்கள் சென்றுவிடக்கூடாது. மாணவர்களுடைய போக்கினையும் மாணவர்கள் பயன்படுத்துகிற தொழில்நுட்பத்தையும் பெற்றோர்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். நல்ல பல விஷயத்திற்கு நீங்கள் ஊக்கப்படுத்தினீர்கள், பட் எல்லா விஷயத்திற்குமாக அல்ல. அதே போல அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் சரி, அதிகார இதை பொறுத்த வரைக்கும் சரி, இளைஞர்களும் மாணவர்களும் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் அவர்கள் கொண்டாடுகின்ற வகையில் தகுதியுடையவர்களாக நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இதே கேள்வி தான் பார்த்தீங்கன்னா, அவங்க நிரந்தரமான ஒரு சட்டம் வேணும்னு தான் கேட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நாங்கள் நடத்த போகிறோம், அங்கே நிரந்தர சட்டம் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்றப்போ இத்தனை நாள் கொடுத்த காவல்துறை ஏன் அந்த 22, 23ஆம் தேதிகளில் வந்து ரொம்ப வந்து தமிழகம் முழுவதும் சரி திருச்சியிலே கேட்போம் அப்படின்றப்போ ஏன் அவ்வளோ கட்டுப்படுத்துனீங்க? அது குடியரசு தினம் வர்றதுக்காகவா, இல்லை கருப்பு கொடி வந்து புறக்கணிப்பு, இது நிறைய விஷயங்களை வாங்கணும் திட்டங்கள் வகுத்துட்டு இருந்தாங்க. இப்படிதானே காரணம்? ஏன் நாங்கள் இருக்கிறோம், ஒரு 3 நாள் இருக்கிறது என்ன பிரச்சனை தானே கேட்டாங்க. ஏன் அந்த 22, 23 ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு? அதுதான் இந்த போராட்டம் பல்வேறு வகையான பாடங்களை எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் முழுமை பெறத்துக்குள்ளார நீங்க அடுத்த கேள்வியை வச்சுட்டீங்க. மாணவர்களுக்கான ஒரு பாடம் என்னன்னு சொன்னா, மாணவன் உணர்ச்சியின் எழுச்சியினால ஒன்று சேரும் பொழுது அதுல மாணவர் போல இளைஞர் போல நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களுடைய அஜெண்டாவை முன்வைத்து ஆதாயம் தேடுவார்கள். அந்த ஆதாயம் தேடக்கூடிய விஷயத்தை புரியாமல், அவர்களுடைய விஷயத்தை தெரியாம காவல்துறையும் அரசு துறைகளும் அரசு அதிகாரிகள் சொல்றதை கேட்காம சில இடங்கள்ல இருந்ததனுடைய விளைவுதான் இந்த பிரச்சனை. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, தனி மனிதனா தேசமா என்று பார்க்கிற பொழுது உனக்கு தேசம்தான் முக்கியம் என்று கருத வேண்டும். தேசம்தான் முக்கியம் என்று கருதிய அத்தனை மாணவர்களும் நமது கொள்கையில் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிய அத்தனை பேருமே கலைந்துதான் போனார்கள். அதையெல்லாம் தாண்டி பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று கருதிய சிலர் தான் இதை செய்திருக்க கூடும். அதனாலதான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. நிச்சயமாக ஒரு வெற்றிகரமாக வந்து இந்த போராட்டத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்துக்கள். இதில் பார்க்கும்போது இது இந்த அளவுக்கு வந்து இப்போது மயில்வாகன் அப்படின்றப்போ ஒரு டிசி அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய சமூக ஊடகங்களில் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுது அப்படின்றப்போ இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீங்களே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்படின்றப்போ இப்போது சமூக வலைதளங்களில் நீங்கள் தான் இருக்கீங்க. இதில் ஹீரோ இந்த இதுக்கெல்லாம் நான் தயாராகவே இல்லை. உண்மையான ஹீரோஸ் ஆஃப் த ஜல்லிக்கட்டுன்னா மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்கள் தான். அவர்களுக்குத்தான் நான் அந்த விஷயம், இந்த வீடியோ கூட வைரலாக பரவறதுக்கு காரணமுமே ஒரு இதுதான். ஒரு காவல்துறை அதிகாரியாக எனக்கு ஒரு சின்ன பெருமையும் சந்தோஷமும் உண்டு. அது உண்மைதான். என்ன என்றால், காவல்துறை அதிகாரியை, காவல்துறையினுடைய பார்வையை, காவல்துறையின் மீது நன்மதிப்பை உண்டாக்குவதற்கு ஆன ஒரு காரணியாக நான் இருந்திருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சந்தோஷம். மக்கள் காவல்துறை போற்றவும் செய்கிறார்களே, சில இடத்துல கிரிட்டிசிசம் இருக்கு, அதே நேரத்தில் காவல்துறை அப்படி இல்லை என்பதற்கான ஒரு விஷயத்தை இந்த திருச்சி மாநகரம் நிரூபணம் செய்திருக்கிறது. அதையும் மக்கள் ஏற்கின்றார்கள். ஆக இந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா கிரெடிட்டுமே வந்து இந்த போராட்டத்தில் முன்னிறுத்தி பண்ண அந்த மாணவர் மாணவிகள் இளைஞர்களுக்கு தான் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். நிச்சயமாக இவ்வளோ நேரமாக வந்து
ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் ஒரு தமிழனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் உங்களை பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ வந்து முதல்ல வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் எங்களோட நிறுவனத்தை சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக நேயர்களே, இந்த ஆண்டு வந்து ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக தமிழ்நாட்டில் வந்து வந்திருப்பதற்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்போடு உறுதுணையோடும் போராட்ட களங்களில் ஈடுபட்டாங்களோ அதே போல நம்மளுடைய காவல்துறையும் அவங்களுடைய கடமைகளை கண்ணியமாக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு அதிகாரியினுடைய இந்த ஒரு சாட்சியாக இருக்கிறது. மீண்டும் வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.